I, for, of, from, during. இது எல்லாமே ப்ரிப்போசிஷனா சார்? எல்லாமே ப்ரிப்போசிஷன் தான். இதுக்கு இந்த லிஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ஆனா அதை நீங்க வெர்போட இணைப்பீங்க, அட்ஜெக்டிவோட இணைப்பீங்க, அட்வர்போட இணைப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களோட இணைப்பீங்க. அது நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இதை பார்க்கறப்ப அதை பார்த்துலாம், அது பார்க்கறப்ப இதை பார்த்துலாம். ரைட்? இதுல கொண்டு வரலாம் என்ன அப்படின்னு. என்ன போடுவீங்க? ஃப்ரம். ரொம்ப ஈஸி, நமக்கு தெரிஞ்சதுதான். அதனாலதான் முன்னாடி நான் லிஸ்ட் பண்றேன். இப்ப சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். The movie is based on. நல்லா தெரியும் நமக்கு, ஆணுதான் வரணும். சோ இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமானதுக்கு போவோம். நம்ம இப்ப நார்மலா ஈஸியா உள்ளது நம்ம போயிருக்கோம். கொஞ்சம் கஷ்டமானதுக்கு போவோம். வேர்பா போட்டிருக்கேன். இந்த வேர்பா ரெகுலரா ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திட்டே இருக்கிறது. சொல்லுங்க, சதி சொல்றாரா? From. I borrow from my friend. I am suffering from fever. I borrow from my friend. I resign. I resign from my post. Right? இப்ப பாருங்க, அதே இது I பாருங்க, I retire from my services. From. Right? I look dash him. Easy. At him, sir. At him. At him. பாருங்க, இந்த எல்லோ போட்டலாமா? எல்லோ போட்டலாம். முக்கியமானது, தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வேர்பு வர்றப்ப இது மாதிரி ஒண்ணு பிஹேவ் பண்ணும். இங்க அட்ஜெக்டிவ் வரும், நம்ம அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த ஆன் இட் அட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலானது இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க. அதுல வர்றது இதுக்குள்ளேயே இது இன்னும் ஸ்பெஷலானது. கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஈஸியா தப்பு பண்ணிடலாம். தப்பு பண்றது இல்லை, ஆனா அது திருப்பி ரெண்டாவது வாட்டி பண்ணக்கூடாது. முதல் வாட்டி பண்ணிக்கலாம். அது மூலமா நிறைய லேர்ன் பண்ணலாம். நிறைய லேர்னிங் இருக்கும் இதுல. அகெயின் ஐ லுக் அட் பாருங்க, நான் வேர்பா அப்படியே பொசிஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் வேர்பா கொண்டு வந்திருக்கேன். ஐ அடாப்ட் த சிச்சுவேஷன். நான் சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்தி அமைச்சுக்குவேன். இப்ப என்ன வரலாம்? ஐ அடாப்டுக்கு அப்புறம் என்ன வரலாம்? இல்ல,
என்ன வரல இப்ப அடாப்ட்னு வந்தோடனே அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா போதும். இது நீங்க பிராக்டிஸ். சார் பை த சிச்சுவேஷன். I adapt to the situation. I adapt to the situation. நோட் பண்ணிக்கிங்க. கஷ்டமானது வர கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இப்ப இங்க வக்கீல்கள் தான் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸி தான். அவன் கமெண்ட் அடிக்கிறான். அதுக்கு வந்து பாருங்க, இந்த அப்ஜெக்ட் வந்தோடனே என்ன வரும்? ஆப்ஜெக்ட் அப்ஜெக்ட், அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ட். மறுப்பு தெரிவிக்கிறது சார். அப்ப இங்க என்ன வரும்? with ஆன். இப்ப உங்களுக்கு எல்லாமே இது ப்ரொபோசிஷன் தான் இந்த காலம். சார் with வருமா சார்? அப்ஜெக்டிவ் வந்தா டு வரும். அப்ஜெக்டிவ். ஐ அப்ஜெக்ட் டு ஹிஸ் ரிமார்க்ஸ். அப்ஜெக்ட் டு திஸ். சரிங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், பட் ஐ அப்ஜெக்ட் டு யுவர் கமெண்ட். இது வெர்ப். இது வெர்ப். இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். இது முக்கியமா என்னன்னா, நீங்க ஒண்ணு ஒண்ணா பார்த்து எடுத்துட்டு போகணும். இந்த இனிஷியலா இப்ப சிலது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ the job, I apply. பாருங்க, அந்த 100 வேர்ட்ஸ்ல வந்துருதெல்லாம் கணக்கு வரும். ஆனா இதோட சேர்த்து நீங்க நினைக்க முடியுமான்னு பாக்கணும். எப்படி நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஐ அப்ளை, அந்த ஒரு வார்த்தை தான் வரும். அப்ளை வந்தா இந்த வார்த்தை வந்து அப்ளை டு தி ஜாப் இல்ல. மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் எழுதிக்கீங்க. எம்டிஐ அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கீங்க. எம்டிஐ அதாவது இந்திய மொழிகள் நம்ம தாய்மொழி தமிழா இருக்குன்னு வச்சுங்களேன். மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம அப்படியே தமிழ் படுத்துறப்ப அது கஷ்டமாயிடும். அப்ளைக்கு அப்புறம் அவங்க டூ போட மாட்டாங்க. ஆனா நம்ம டூ போட்டுருவோம். ஏன் தெரியுங்களா? நம்ம தமிழ் படுத்துவோம் அப்படியே. இக்கு அப்படிங்கிறது போடணும். இல்ல, அப்ளை வந்தா ஃபார் தான் வரும். ஐ அப்ளை ஃபார் த ஜாப் தான் இங்கிலீஷ். ஸோ மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்னா, தமிழை மனசுல நினைச்சிட்டு